நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இருக்கின்ற பகுதி சென்னை புரசைவாக்கம் குயப்பேட்டை புது மாணிக்கம் தெருவில் தான் இருக்கின்றோம். இந்த பகுதியில் தான் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு வகையான பல்வேறு உருவங்களில் விநாயகர் சிலையை தத்ரூபமாக வடிவமைத்து சென்னை போன்ற நகர மக்களுக்கு விற்பனை செய்து வரக்கூடிய கைவினை கலைஞர் சத்யநாராயணன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் இது குறித்து விரிவாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சார் வணக்கம். இப்போ இந்த பகுதியில் தொடர்ந்து விநாயகர் சிலையை செய்து விற்பனை பண்ணுறீங்க, இதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் சார். சார் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள்லாம் இப்போ தான் இது பேப்பர் மெஷ் காகித கூழ் பொம்மைகள்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஓபியில் பண்ணிகிட்டு இருந்தோம், பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்ன்னு அது அந்த மெட்டீரியலில் பண்ணிகிட்டு இருந்தோம். அது பார்த்திங்கன்னா ஹைகோர்ட்டில் தடை உத்தரவு போட்டாங்க, பேன் பண்ணிட்டாங்க. என்ன காரணம்னாக்கா மீனவர்களுக்கும் மீன்களும் இறந்து போகுதுன்ட்டு. மீனவர்களுக்கு என்ன ப்ராப்ளம் வருதுன்னா அது கரையவே பார்த்திங்கன்னா 6 மாதம் குறைஞ்சபட்சம் ஆகும், 3 மாதத்துலேருந்து 6 மாதம் ஆகும் கடல் உப்பு தண்ணியிலேயே. அதனால் அந்த இதை பேன் பண்ணிட்டாங்க, மீன்களும் சாகுது அப்படின்ட்டு. அதை நாங்கள் இப்போ செய்யறதில்ல, பேன் பண்ணது கவர்மெண்ட் என்ன உத்தரவு போட்டிருக்காங்களோ, ஹைகோர்ட் என்ன உத்தரவு போட்டாங்க அது பிரகாரம் காகித கூழ் பொம்மைகள் தான் தயார் பண்ணுறோம். எவ்வளோ நாளாக காகித கூழ் விநாயகர் சிலையை தயாரிக்கிறீங்க? வருஷத்துக்கு 15 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். காகித கூழ் பொம்மைகள் தான் எல்லாமே. இந்த பகுதியில் எத்தனை ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த மாதிரி விநாயகர் சிலையை வடிவமைத்து விற்பனை பண்ணுறீங்க? நான் குறைந்தது ஒரு 25லேருந்து 30 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன் சார். இதே தொழில் தான் உங்களுக்கு? இதே தொழில் தான், வேறு தொழில் எதுவும் நம்மளுக்கு தெரியாது, வேறு எந்த வேலைக்கும் போக மாட்டோம். ஜனவரியில் ஆரம்பித்தா இந்த வேலையை தான் செய்வோம். இது விட்டாக்க கிறிஸ்மஸ், அதாவது கிருஷ்ண ஜெயந்தி ஃபஸ்ட்டு 4 சீசன் நம்மளுக்கு. அதை முடிஞ்சதுன்னா விநாயகர் சதுர்த்தி 4 சீசன். கிருஷ்ண ஜெயந்தி முதல்ல, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி, அதுக்கப்புறம் கொலு நவராத்திரி பொம்மைகள், அதுலேயும் காகித கூழ் பொம்மைகள், மண் பொம்மைகள், அதெல்லாம் கிறிஸ்மஸ் செட் அடுத்தது லாஸ்ட்டு. இந்த 4 சீசனை வச்சுட்டு தான் இந்த வருஷம் ஃபுல்லாக நாங்கள் சாப்பிட்ணும், நல்லது கெட்டது வாழ்வு சாவு எல்லாமே பார்க்கணும். எல்லாமே குறிப்பாக விநாயகர் சிலைகள் எத்தனை வடிவத்தில் தயாரிக்கிறீங்க, எங்கே தயாரிக்கிறீங்க? இவ்வளோ பெரிய விநாயகர் சிலை தயாரிச்சிருக்கீங்களா? இங்கே தயாரிக்கிறீங்களா இல்லை வெளி இடத்துல தயாரித்து இங்கே கொண்டு விற்பனை பண்ணுறீங்களா? சார் இங்கே செய்கிறதுக்கு உண்டான இட வாய்ப்பெல்லாம் கிடையாது சார். சின்ன சந்தை, இது நம்ம நிற்கிற இடமே பார்த்திங்கன்னா 10க்கு 10 அடி அகலம் தான் இருக்கும் இந்த சந்தை. இதில் இவ்வளோ பெரிய விநாயகர்லாம் வச்சு செய்ய முடியாது. ஒரு டை செய்யறதுக்கு 10 நாள் ஆகும், டையில் போட்டு காயறதுக்கு, லேயர் போட்டு காயறதுக்கு. அதனால் இங்கே வச்சு செய்கிறதில்ல. பிஓபியில் பண்ணும்போது இங்கே வச்சு பண்ணிகிட்டு இருந்தோம் நம்ம. அது எப்படின்னாக்கா ஒரே நாளில் காஞ்சிரும், ஒரு நாள் இல்லை 3 மணி நேரம் 4 மணி நேரத்தில் காஞ்சி போயிடும். அதனால் அதை பண்ணிகிட்டு இருந்தோம். இது பண்ண முடியாது அந்த மாதிரி. அதனால் பார்த்திங்கன்னா கடலூரில் நம்ம ஷெட்டு இருக்குது, காஞ்சிபுரத்தில் நம்மளுக்கு இடம் இருக்குது, அந்த இடத்துல ஷெட்டு போட்டு வச்சுருக்கோம். ஆளுங்களை வச்சு அங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணி அங்கே செஞ்சு தயார் பண்ணி பெயிண்டிங் முதற்கொண்டு அங்கேயே அடித்து இங்கே எடுத்துகிட்டு வரோம், லாரி மூலமாக இங்கே கொண்டு வரோம். இப்போ இந்த 4 சீசன், அதாவது விநாயகர் சதுர்த்தி, கொலு, கிருஷ்ண ஜெயந்தி, கிறிஸ்மஸ், இந்த 4 சீசனுக்கான அந்த தெய்வ உருவங்களையும் இந்த கடலூர் காஞ்சிபுரத்தில் செய்து கொண்டாந்து இங்கே விற்பனை பண்ணுறீங்க. இங்கே சேல்ஸ் வியாபாரம் மட்டும் இங்கே பண்ணுவோம், கடலூர் காஞ்சிபுரம். ஆமாம், ஏன்னா மேன் பவர் பார்த்திங்கன்னா அங்கே தான் கிடைக்கிது, ஆளுங்களும் கம்மி சம்பளத்தில் கிடைக்கிறாங்க. இங்கெல்லாம் மேன் பவர் ஆளுங்க சம்பளமும் ஜாஸ்தி. சென்னையில் செய்யறதுக்கு உண்டான வசதி இல்லை, அங்கே களிமண் கிடைக்கிது, இங்கே களிமண் கிடைக்கல, ரொம்ப நிறைய சிக்கல்கள் இருக்குது சார். அதனால் அங்கே வச்சு செய்கிறோம். அதாவது இந்த 4 தெய்வ சிலைகளும் பார்த்தீங்கன்னாக்கா காகித கூழ் தான் தயாரிக்கிறீங்க. காகித கூழ் மற்றும் களிமண் சேர்க்கிறீங்க. ஓ, அது களிமண்ணில் இது எந்த வகையான களிமண்? அதில் கட்டுப்பாடு இருக்கா? களிமண் எடுப்பதற்கு அரசாங்கம் தடை விதித்திருக்கா? தடை நீக்கிட்டாங்களா? இல்லை, தடை இருக்குது, தடை இப்போவும் இருக்குது. களிமண்லாம் எடுக்கக்கூடாது, மணலே எடுக்கக்கூடாதுன்றாங்க. களிமண்ணுக்கு எடுக்கிறதுக்கு பர்மிஷன் இல்லை, நாங்கள் விலை கொடுத்து தான் வாங்குகிறோம். அது பார்த்திங்கன்னா கடக்கால் எடுக்கிறாங்களே அந்த மாதிரி பில்டிங்கு. ஃபஸ்ட்டெல்லாம் ஏரி மண், குளத்து மண்ணெல்லாம் இருந்தது. இப்போ அதெல்லாம் கிடையாது, கடக்கால் மண் தான் எடுத்து யூஸ் பண்ணுறோம். அதுக்குன்னு மிஷினரிஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்கோம். அது மூலமாக அரைச்சி அதை நைஸ் பண்ணி அதுக்கப்புறம் பொம்மை போடுறோம். இந்த களிமண் எடுப்பது தடை என்ன நினைக்கிறீங்க? களிமண் எடுக்கிறது தடை தான், அது அரசாங்கத்துக்கு நல்ல இது திட்டம்தான் அது. ஆனால் அதை நம்மளுக்கு அது தொழிலுக்கு முட்டுக்கட்டையாக நிற்கிது. என்ன காரணம், நம்ம தொழில் இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது, வாழ்வாதாரமே அந்த களிமண்ணில் தான் இருக்குது. ஆரம்பம் பார்த்திங்கன்னா களிமண் தான், அதுக்கப்புறம் தான் பிஓபி, ஃபைபரு, பேப்பர் மெஷ்ஷு, சிமெண்ட்டு எல்லாமே அதுக்கப்புறம் பண்ணுற வேலை தான். ஃபஸ்ட்டு பேஸ் களிமண்ணில் தான் செய்யணும். எந்த ஒரு விக்கிரகமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பொம்மையாக இருந்தாலும் சரி, அது முதல்ல பார்க்குறீங்கன்னா களிமண்ணில் தான் செய்யணும். களிமண்ணில் வடிவு அமைச்சிட்டு தான் அதுலேருந்து டை எடுத்து தான் இதெல்லாம் பண்ண முடியும். நம்ம அந்த களிமண் வாழ்வாதாரம், அதுதான் பேஸே.
அது நம்மளுக்கு கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது. என்னன்னாக்கா குளத்துலேருந்து எடுத்துட்டாக்கா அந்த குள நீர் வற்றி போகுது, மணல் சுரண்டதுனால அந்த மாதிரி ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு தெரியல, நம்மளுக்கு உண்மையாக பொய்யான்றது தெரியல. ஆனால் அது இருந்ததுன்னா எங்களுக்கு இல்லை, அதை எடுக்கிறதுக்கு உண்டான ஏதாவது ஒரு இந்த சீசனில் எடுத்துக்கலாம், இந்த இடத்துல போய் எடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா கவர்மெண்ட் அதுக்கு போட்டாக்கா அதை கூட நாங்கள் ரூல்ஸ் ஃபாலோ பண்ண தயாராக இருக்கோம் சார். பூமியிலேருந்து வர மண் பார்த்திங்கன்னா அந்த நிலத்தடி நீரில் உள்ள மண் வந்து நல்ல களிப்பாக இருக்கும், சவுடாக இருக்கும், நல்ல உங்களுக்கு ஆதாரமாக இருக்கும். அது நல்ல என்ன சொல்கிறது, ஃபினிஷிங் நல்லா வரும் பொம்மைங்க. இந்த கடக்கால் மண்ணை விட அது ரொம்ப பெட்டராக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா பாட்டிலோடு கல், குப்பை, மண் எல்லாம் கலந்து தான் வருது. அதெல்லாம் நீக்கிட்டு தான் ஒரு வண்டி கொட்டினோன்னா அரை வண்டி அந்த ரபீஸே போயிடுது. அரை வண்டி தான் எங்களுக்கு மண் மிஞ்சுது. அந்த மண்லேயும் நாங்கள் மிச்சம் மீதி எல்லாம் எடுத்துகிட்டு கால் வண்டி தான் அதை வச்சு யூஸ் பண்ண முடியுது ஒரு வண்டி கொட்டினாக்க. இதுதான் நிலைமையாக இருக்குது. இப்போ இந்த சிலை செய்வதற்கு களிமண் எடுப்பதற்கு தடை எப்போ விதிக்கப்பட்ட தமிழ்நாட்டில்? அது தமிழ்நாட்டில் விதித்து கிட்டத்தட்ட ஆயிடுச்சு சார், 20-25 வருஷத்துக்கு மேலே இருக்கும் சார். அது இப்போ இந்த விநாயகர் சிலை வந்து எத்தனை வகையான விநாயகர் சிலை இருக்குது? அதை குறைந்தபட்சம் டு அதிகபட்சமாக நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா களிமண் விநாயகர் வீட்டில் சாமி கும்பிட்றதுக்கு உண்டான சிலைகள் பார்த்திங்கன்னா 1/2 அடியில் ஆரம்பிக்குது, 1/2 அடியிலேருந்து 3 அடி வரைக்கும். இது வந்து தெருவுக்களில் வழிபாடு பண்ணுற தெய்வங்கள். பொது இடத்துல வந்து ஊர்வலத்தில் எடுத்துகிட்டு போகிற விநாயகர் இதெல்லாம், இந்த விநாயகர்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து 3 அடியிலேருந்து 10 அடி வரைக்கும் பண்ணுறோம். 1/2 அடி என்பது வீட்டில் வைத்து வணங்கக்கூடிய விநாயகர். அதுக்கு மேலே உள்ள விநாயகர்லாம் பொது இடத்துல வைத்து 3 அடி வரைக்கும் வீட்டில் வைத்து கும்பிட்றாங்க, அது வணங்குறாங்க. 3 அடிக்கு மேலே உள்ளது தான் வந்தீங்க போலீஸ் பர்மிஷனு. ஏன்னா தெருவில் வச்சு வழிபடுறதுனால சவுண்ட் சர்வீஸு, பந்தல் இதெல்லாம் போட்டு பப்ளிக் நடந்து போகிற பாதையில் வைப்பாங்க. அதனால் இடைஞ்சல் வரும்னு சொல்லிட்டு போலீஸில் பர்மிஷன், கார்ப்பரேஷனில் பர்மிஷன், ஃபயர் ஸ்டேஷனில் பர்மிஷன், இபியில் பர்மிஷன் எல்லாம் வாங்கினா தான் இந்த பந்தலில் இதை வைக்க முடியும். இந்த விநாயகரை வச்சு தான் எல்லாருமே இன்றைக்கி வரைக்கும் வழிபட்டு வராங்க. இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் ஊர்வலமாக எடுத்துகிட்டு கொண்டு போய் கடலில் கரைப்பாங்க. இப்போ 1/2 அடியில் தொடங்கி எத்தனை அடி உயரம் வரையில் விநாயகர் சிலை நீங்கள் வடிவமைத்து விற்பனைக்காக வைத்திருக்கீங்க? 10 அடி 1/2 அடி முதல் 10 அடி வரைக்கும் இருக்குது சார் நம்மக்கிட்ட. ஆமாம் சார். 1/2 அடி டு 10 அடி வரையில். ஸோ 1/2 அடி விநாயகர் எவ்வளோ விலை, 10 அடி விநாயகர் விலை எவ்வளோ விலை? 1/2 அடி விநாயகர் பார்த்தீங்கன்னா 80லேருந்து 100 ரூபா வரும் சார். 10 அடி விநாயகர் பார்த்தீங்கன்னா 15லேருந்து 20,000 ரூபாய் வரைக்கும் வருது சார். ஸோ 100 ரூபாயில் ஆரம்பித்து 15,000 ரூபா, 15, 18,000 ரூபாய், 20,000 ரூபாய் வரைக்கும். விநாயகர் சிலை வந்து 100ல் முடியும். 100, 150, 200 அந்த ரேஞ்சில் இருக்கும். அந்த ரேஞ்சில் இருக்கும். கடலில் கிடக்கக்கூடிய ஆமாம், ஊர்வல விநாயகர்னு பார்த்தீங்கன்னா ஊர்வல விநாயகர்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 5,000 ரூபாய், 6,000 ரூபாயில் ஆரம்பித்து 15,000, 20,000 வரைக்கும் போகுது. ஸோ 30 வருஷமாக நீங்கள் விநாயகர் சிலையை இங்கே வடிவமைத்து விற்பனை பண்ணுறீங்க. நாளுக்கு நாள் அது வருஷம் உங்களுடைய தொழில் விற்பனை எப்படி இருக்குது சார்? பார்த்தீங்கன்னா கொரோனா பீரியடுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது வியாபாரம். 200% எனக்கு மொத்தத்தில் ஒரு 200 கஸ்டமர். 200 கஸ்டமருமே நம்மக்கிட்ட ரெகுலராக கிட்டத்தட்ட 20 வருஷமாக வருஷம் வாங்குகிற கஸ்டமர் எல்லாருமே. அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ 100 கஸ்டமர் தான் வராங்க. என்ன காரணம்னா இந்த கொரோனா பீரியடில் இங்கே யாருமே பண்ணுறதுக்கு உண்டான தடை உத்தரவு, பர்மிஷன் கிடைக்கல எங்களுக்கு. 3 நாளைக்கு முன்னாடி தான் போலீஸ்லேருந்து பர்மிஷன் கிடச்சிது. 3 நாளைக்கு உண்டான ப்ரொடக்ஷன் பண்ண முடியல, அந்த அளவுக்கு வியாபாரம் இல்லாத போச்சு. அந்த டைமில் பார்த்திங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வெளியூருக்கு பிரிஞ்சுட்டாங்க. காஞ்சிபுரம் போயிட்டாங்க, இந்த சைடு வையாபுரிப்பட்டினம், அந்த சைடு கடலூர், எல்லா இடத்துக்கும் பிரிஞ்சுட்டாங்க கஸ்டமர்ஸ். இப்போ அந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் இங்கே வந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கிராஜுவலாக இம்ப்ரூவ் ஆகிடும் எங்களுக்கு. பட் அந்த 100 விநாயகர் 50% தான் இப்போ சேல்ஸ் ஓடிட்டுருக்கு. ஸோ 100% விற்பனையான இடத்துல 50% விற்பனை ஆகுது. ஸோ உங்கள் தொழிலுக்கு தடையாக இருப்பது வந்து களிமண் எடுப்பதற்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை வந்து அரசாங்கம் வந்து நீக்க வேண்டும். களிமண்ணை இலவசமாக எடுத்துக்க அனுமதி கொடுத்தா உங்கள் தொழில் வந்து உண்டான பேமெண்ட்டு கூட கட்டுறதுக்கு தயாராக இருக்கும், அதுக்கு உண்டான காசு கூட கொடுக்க தயாராக இருக்கும். நம்ம ஏரியாவில் கொய்யப்பேட்டையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 ஃபேமிலி இருக்குது. இந்த தொழில் பண்ணுற ஃபேமிலி பார்த்திங்கன்னா 200 ஃபேமிலி இருக்குது. இந்த களிமண் தட்டுப்பாடு, இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, பேங்க் லோன்லாம் கிடையாது. நம்மளுக்கு வட்டிக்கு வாங்கி தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். வட்டிக்கு வாங்குகிறோம், நகையை வைக்கிறோம் வீட்டில் உள்ளதை. இந்த மாதிரி பண்ணி தான் நாங்கள் ரொட்டேஷன் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணி ஒரு பேங்க் லோனு, ஒரு மானியமே வேண்டாம், நாங்கள் திருப்பி கட்டுற மாதிரி லோன் கொடுத்தா கூட எங்களுக்கு சௌகரியமாக இருக்கும். 1. 2வது இடவசதி இல்லை. அதே மாதிரி இப்போ சொன்னேன், மண் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. இதிலெல்லாம் கொஞ்சம் சலுகை பண்ணி கவர்மெண்ட், எந்த கவர்மெண்ட்டாக கூட இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், டிஎம்கேயாக இருக்கட்டும், யாராவது ஒருத்தர் சலுகை பண்ணி எங்களோட வாழ்வாதாரத்தை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி விட்டால் அவங்களுக்கு புண்ணியமாக போகும் சார். இப்போ 30 வருஷமாக அந்த தொழில் ஈடுபட்டிருக்கீங்க. 30 வருஷமாக அரசாங்க அதிகாரிகளிடையோ இல்லை உங்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், அமைச்சர்கிட்ட கோரிக்கை வைத்து
பேசியிருக்கீங்களா? சார் பேசியிருக்கோம் சார். நம்ம பேசாமல் இல்லை, சிஎம் செல்லையே போய் பேசியிருக்கோம். அதிமுக ஆட்சியிலையும் போய் பேசினோம். எடப்பாடி அண்ணன் இருந்தப்போ, அம்மா இருந்தப்போவும் போய் பேசியிருக்கோம் நம்ம. ஆனால் செய்கிறேன், பண்ணுறேன், சரி உண்டான ஏற்பாடு பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர இது வரைக்கும் எதுவும் அதுக்கு உண்டான எஃபோர்ட் எதுவும் போட்டதாக தெரியல. அந்த டைமில் நம்மளை வந்து சொல்லி சமாதானப்படுத்தி சரி நீங்கள் போங்க ஏற்பாடு பண்ணுறோம், இல்லையா உங்களுக்குன்னு தனி இடம் தரோன்னு சொல்கிறாங்க. தனி இடம் கொடுத்தாலாம் எங்களுக்கு செட் ஆகாது சார். ஏன்னா இந்த குயப்பேட்டையை பொறுத்த வரைக்கும் தான் ஜனங்க கஷ்டமாக செய்கிறாங்கிற இடம். நான் இங்கேருந்து திண்டிவனமோ இல்லை வையாபுரிப்பட்டினமோ இல்லை கடலூரோ பாண்டிச்சேரியோ போய்ட்டேன்னா எனக்கு எந்த கஷ்டமும் இங்கேருந்து அங்கே வந்து ட்ராவல் பண்ணி பொருள் வாங்கவே மாட்டாங்க. இந்த பொம்மையை வாங்குறதுக்கு அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியெல்லாம் வரமாட்டாங்க. ஏன்னா சிறு வியாபாரிகள் பிளாட்ஃபார்மில் கடை போடுறவங்களும் வராங்க, ஒரு 5000 ரூபாய்க்கு எடுக்கிறவங்களும் வராங்க, 20000 ரூபாய்க்கு எடுக்கிறவங்களும் வராங்க. அந்த 20000 ரூபாய்க்கு இங்கேருந்து அங்கே கடலூர் வந்து அவங்க எடுத்துகிட்டு போய் பண்ணோன்னா கண்டிப்பாக முடியாது அவங்களால. சென்னை குயப்பேட்டையில் எங்களுக்கு ஏதாவது இடம் தனி இடமா கொடுத்தாங்க எங்கள் சமூகத்துக்கு மட்டும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார். குலாளர் சமூகத்துக்கு ஒரு இடம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு உண்டான வசதி வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அதுக்கு என்ன மானியமாக நாங்கள் கட்டணும்னு சொல்கிறீங்க, பேங்க் லோன் இல்லை எது பண்ணாலும் சரி இடம் கொடுத்துட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக ரீஃபண்ட் பண்ணுங்கன்னாலும் நாங்கள் தயாராக இருக்கோம் சார். அதுக்கு இப்போ வந்து காகித கூழ் களிமண்ணால் வந்து தயாரிக்கிறீங்க இந்த விநாயகர் சிலையை. அரசாங்க அதிகாரி வந்து செக் பண்ணுறாங்களா? இங்கே சிலை வெந்த பிறகு செக் பண்ணுறாங்களா இல்லை செய்யும் இடத்தையும் வந்து செக் பண்ணுறாங்களா? சார் போலீஸ் ஆஃபீஸ்லேருந்து ஆஃபீஸர்ஸ் ஏசி டிசி இன்ஸ்பெக்டர் லெவலு நம்ம வேப்பேரி இன்ஸ்பெக்டர் ஐயா வந்து ராஜு சார் அவர் பேர், நல்ல ஹெல்ப் பண்ணுறாரு, நல்லா கோஆப்ரேட் பண்ணுறாரு. சும்மா சொல்லக்கூடாது, நல்ல உதவி ஆனால் இது வந்து செக் பண்ணுறாங்களான்னு செக் பண்ணுறாங்க வந்து இது பேப்பர் மேட்ச் தானேப்பா, இது பிஓபி தயார் பண்ணாதீங்க, அதை பண்ணிங்கன்னா உங்களுக்கும் பிரச்சனை, வாங்கிட்டு போய் வைக்கிறவங்களுக்கும் பிரச்சனை, 2 பேரையுமே ஜெயிலில் போடுவோம், ரிமாண்ட் பண்ணுவோம், இதெல்லாம் ஸ்ட்ரிக்டாக வார்ன் பண்ணுறது ஒன்று. 2வது வந்து செக் பண்ணுறாங்க சார், டிசி லெவலில் ஏசி லெவலில் வந்து செக் பண்ணிட்டு தான் போகிறாங்க. முறையாக விற்பனை பண்ண அரசாங்கம் அனுமதி கொடுக்குறாங்க. ஸோ அந்த முறை தவறி அந்த கெமிக்கல் போட்டால் வந்து சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பு, கடலில் உள்ள மீன்களுக்கும் பாதிப்பு. அதனால் வந்து அதுக்கு வந்து அறிவுரை வழங்குறாங்க. அது ஓகே தான். இப்போ விநாயகர் சிலை செய்கிறீங்க, இன்னும் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகர் சிலையை செய்து விற்பனை பண்ணுறீங்க. அதை தாண்டி விநாயகர் கோயிலுக்கு புதுசாக கோயில் கட்டுறாங்க இல்லையா, அந்த மாதிரி கோயிலுக்கு தேவையான விநாயகர் சிலையும் செய்து விற்பனை பண்ணுறீங்களா? பண்ணுறோம் சார், சிமெண்ட்லேயே பண்ணுறோம். அது வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட்டில் பண்ணுறோம். அதுக்கும் பேஸ் இது தான், களிமண் தான் பேஸு. சிமெண்ட்டில் டைரெக்டாகவும் பண்ணலாம், களிமண்ணில் டை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமும் பண்ணலாம். சிமெண்ட்டில் அது வந்து ஸ்தபதின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து நம்ம ஆளுங்கள்லாம் இருக்காங்க, அதில் அவங்கள வச்சு நம்ம ரெடி பண்ணுறோம். கோவில் வேலைகள், ரீபெயிண்டிங் வேலைகள், கோவில் கட்டுறது, கோவிலோட கட்டுமான வேலைகள் எல்லாமே செய்கிறோம் சார். அதாவது கோயிலுக்கு தேவையான சிலைகளும் செய்து கொடுக்குறீங்க. விநாயகர் மட்டும் இங்கே சாமி இல்லை, பல வகையான சாமி இருக்குது. ஸோ ஒரு கோயிலில் எந்தெந்த சாமி சிலை தேவையோ அந்த சாமி சிலைலாம் செய்து விற்பனை பண்ணுறீங்க. அதை எப்படி செய்கிறீங்க சார்? இந்த மாதிரி களிமண் அதில் பயன்படுத்த முடியாது இல்லையா கோயிலில் வைக்கிறது? கல் தானே வைக்கணும், கல் இல்லை சிமெண்ட்டு. கல், சிமெண்ட்டு, மணல், இந்த 3 கலந்து தான் கோவில் வேலைகள்லாம் செய்ய முடியும், கோவில் சிலைகள்லாம் செய்ய முடியும். அவங்க வந்து சொல்லுவாங்க, இப்போ ஒரு அம்மன் கோவில்னு வச்சுக்கோங்க, 4 சிங்கம் 4 சைடில் ஒரு அம்மன் வேணும், அந்த மாதிரி சொல்லிட்டாங்கன்னா எத்தனை அடின்னு சொல்லுவாங்க, அதை நாங்கள் செஞ்சு தருவோம். வருமானம் எப்படி இருக்குது இப்போ உங்கள் பகுதியில் உங்கள் சமூக மக்களுக்கு? எனவே நான் சொன்ன மாதிரி தான் சார், கொரோனாக்கு அப்புறம் கொஞ்சம் முன்ன பின்ன தான் சார் போயிட்டுருக்கு. அந்தளவுக்கு நான் சொன்ன 200% 100% வியாபாரம் இல்லை, 50% தான் போகுது. இது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணோன்னாக்கா அந்த கஸ்டமர்ஸ், வெளியில் போன கஸ்டமர்ஸ் உள்ளே வரணும், நம்மளுக்கு இடவசதி கொஞ்சம் இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சார். அதாவது கொரோனாவுக்கு பிறகு உங்களோட தொழில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த கொயப்பேட்டை பகுதியில் அந்த விநாயகர் சிலையை வைத்து விற்பனை செய்வதற்கு ஒரு இடம் வேண்டும், வங்கி கடன் வேண்டும், களிமண் எடுப்பதற்கு அனுமதி வேண்டும், காசு வாங்கி கொண்டு கொடுத்தாலும் பரவாயில்ல, தரமான களிமண் உங்களுக்கு தேவை. அதுதான் உங்கள் தொழில் வந்து தடையாக இருக்கின்றது. ஸோ இதுக்கு வந்து அரசாங்கம் வந்து உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்ற முன்வர வேண்டும். அதுதான் உங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. உங்கள் விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். ஒளிப்பதிவாளர் பாலமுருகனுடன் விஜயபாலன், ஜெம் டிவி நியூஸ்.